டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்களுக்கு யூஜிடிஆர்பி எக்ஸாம். ஸோ அந்த எக்ஸாமில் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மெஸ்மரைஸ் அகாடமியில் புக்ஸ் எல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கான்செப்ட் வந்து மேக்பத். இது யூனிட் 3ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ட்ராஜடியில் ஷேக்ஸ்பியரோடைய டாப்பிக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மேக்பத் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த மேக்பத் அப்படின்ற டாபிக்ல நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா கேரக்டர் லிஸ்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து எப்படி படிக்கலாம், ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு கேரக்டர் என்னென்ன இருக்கு அப்படின்றத அனாலிசிஸ் பண்ணிடலாம். அடுத்தது ஆக்ட் வைஸ் சீன் வைஸ் என்னென்ன விஷயம் வந்து பார்த்தோம்னா ஆப்பன்ஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பிளஸ் அதுக்கப்புறம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் இந்த ஒரு டாபிக்கே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்கா வந்து ஷேக்ஸ்பியரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ நம்ம மெஸ்மரைஸ் அகாடமி புக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியரை பத்தின அவுட்லைன் நான் கொடுத்துருப்பேன். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து யூனிட் 1 நம்ம வந்து ரெஃபர் பண்ணும்போது ஷேக்ஸ்பியரை பத்தி கம்ப்ளீட்டா நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுல நம்ம டைரக்டா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மேக்பத் இந்த ஒரு பிளேவில் இருக்கிற கேரக்டர் லிஸ்ட். ஸோ கேரக்டர் லிஸ்ட் மட்டும் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம மெஸ்மரைஸ் அகாடமியோட புக்ஸ் உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தனித்தனி புக்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வேணும் அப்படின்றவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கேரக்டர் லிஸ்ட். ஸோ நம்ம மெஸ்மரைஸ் அகாடமியோட கான்டாக்ட் லிஸ்ட் இங்கே இருக்கு. அதே மாதிரி புக்கோடைய ப்ரைஸ் டீட்டெயிலும் நான் கொடுத்துருக்கேன். டைரக்டா நீங்க வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய லொக்கேஷனும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான மோட்ல வேணுமோ நீங்க வந்து என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ கேரக்டர் லிஸ்ட் என்னென்னலாம் வந்து கேரக்டர் இதுல வந்து இம்பார்ட்டன்ஸா இருக்காங்களோ அந்த கேரக்டர் மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டங்கன். இவர் தான் கிங் ஆஃப் ஸ்காட்லாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு பிளேவ்ல பெரிய ரோல் கிடையாது இவருக்கு. இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போற கேரக்டர் யார் அப்படின்னா கிங் டங்கன். ஸோ கிங் டங்கன் ஸ்காட்லாண்ட்ல இருக்காரு. ஸோ இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரொம்ப ஓல்டு, அப்புறம் ஜெனரஸ், ஜென்டலான ஒரு மேன் அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்பத்தோடைய லேடி மேக்பத் இருப்பாங்க. ஸோ இந்த பிளேவ்ல வந்து பார்த்தீங்கன்னா லேடி மேக்பத் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருப்பாங்க. அவங்களுடைய ஃபாதர் மாதிரி இருக்கிறாராமா இவர். யாரு? இந்த டங்கன். எப்பனா அவர் தூங்கிட்டு இருக்கும் போது. ஆக்சுவலா இது வந்து ஏன் நான் இந்த விஷயத்த இங்க இன்டிமேஷன் பண்றேன் அப்படின்னா லேடி மேக்பத் வந்து டங்கனை வந்து பார்த்தோம் அப்படின்னா சாகடிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் பண்ண போகுது. அப்போ வந்து மேக்பத் தான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா டங்கனை வந்து சாகடிப்பாரு. ஏன் வந்து லேடி மேக்பத் சாகடிக்கல அப்படின்றதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட். ஏன் வந்து லேடி மேக்பத் சாவடிக்காம மேக்பத் வந்து இந்த டங்கனை வந்து சாகடிச்சிருப்பாரு அப்படின்னா இவங்க தூங்கிட்டு இருக்கும்போது வந்து அவங்க அப்பா தூங்கிட்டு இருக்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து தோணுதாமா. ஸோ பாக்குறதுக்கு எங்க அப்பா மாதிரி இருக்கு, ஸோ நான் எப்படி வந்து அவரை நான் கொல்றது அப்படின்றது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் நான் இது இங்க நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்தது இஸ் ஸ்டாப்ட் டு டெத் இன் இஸ் ஸ்லீப் பை மேக்பத். இவர் எப்படி வந்து செத்துருப்பாரு அப்படின்னா மேக்பத் வந்து இவரை வந்து தூங்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா கொண்டுட்டு இருப்பார், சாகடிச்சிட்டு இருப்பார். ஸோ இதை பத்தின கம்ப்ளீட் டீட்டெயில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆக்ட் வைஸ் சீன் வைஸ் பார்க்கும்போது பார்த்துடலாம். எப்படி வந்து அவர் சாகடிச்சாரு, என்ன ரீசனுக்காக சாகடிச்சாரு, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இருக்கும் டீட்டெயில். ஸோ அடுத்தது வந்து டங்கனுடைய சன் 2 பேர் இருப்பாங்க. அதுல வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்டஸ்ட் சன், பெரிய பையன். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிங் டங்கனுக்கு அப்புறம் அந்த இடத்த கிங்கா ஆக போறதுக்கான ஒரு பிளேஸ்ல இருக்கிற ஒரு கேரக்டர் யார் அப்படின்னா இந்த மால்கம் அப்படின்றவர் தான். ஸோ இவர் வந்து எல்டஸ்ட் சன். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இப்ப நான் சொன்ன மாதிரி அடுத்த அந்த கிங்கோடைய பொசிஷன் ஸ்காட்லாண்டுக்கு அந்த டங்கனுக்கு அப்புறம் இருக்கிற அடுத்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் அந்த இடத்துக்கு வர போறாரு. ஆக்சுவலா இப்போதைக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதவியில் இருக்காரு. ஸோ என்ன பதவி அப்படின்னா பிரின்ஸ் ஆஃப் கும்பர்லேண்ட். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிரின்ஸ் ஆஃப் கும்பர்லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு யாரை வந்து நம்ம சொல்லுவோம் அப்படின்னா இந்த மால்கம் அப்படின்ற கேரக்டர் தான். அடுத்தது ஒன்ஸ் டங்கன் வந்து பார்த்தோம் அப்படின்னா
மேக்பெத் வந்து சாகடிச்ச பிறகு மால்கம் என்ன பண்ணுவார் அப்படின்னா ரொம்பவே வந்து பயந்துருவார். ஸ்காட்லாண்ட்ல நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு இல்ல. சோ நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு சேஃப்டி இல்லாத ஒரு பிளேஸ் அப்படின்றதால இவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா இங்கிலாந்துக்கு வந்து கிளம்பி போயிடுவார். சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, மால்கம் அவருடைய அப்பா இறந்த பிறகு எந்த பிளேஸ்க்கு அவர் வந்து தலைமறைவாயிட்டாரு அப்படின்றது கேட்டாங்கன்னா இங்கிலாந்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அதுக்கப்புறமா மேக்பத் தான் வந்து டங்கனை வந்து பார்த்தீங்கன்னா சாகடிச்சாரு அப்படின்ற டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்ச பிறகு மால்கம் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு படையெல்லாம் திரட்டி திருப்பி வந்து அந்த ஸ்காட்லாண்டுக்கு வருவாரு. ஸ்காட்லாண்டுக்கு வந்து அந்த மேக்பெட்டை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ட் ஆஃப் தி சீன். ஸோ இந்த ஆக்ட் 5ல வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸோ அதுவும் நம்ம வந்து லேட்டரா பார்த்துடலாம். ஸோ ஃபைனலா வந்து மேக்பெத்தை சாகடிச்ச பிறகு என்ன பண்ணுவார் அப்படின்னா இவர் தான் அந்த இடத்துக்கு வருவார். ஆக்சுவலா இதுல வந்து நம்ம வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்காட்லாண்டுக்கு ஒரு ஒரு கிங் இருக்கிறாரு. அந்த கிங் இறந்து போன பிறகு ஒருத்தர் வந்து சாகடிக்கிறார். யாருன்னா மேக்பெத். மேக்பெத் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிங்டனை டங்கனை வந்து சாகடிச்ச பிறகு அவர் அந்த இடத்துக்கு வராரு. அதுக்கு அடுத்தது வந்து என்ன பண்றாரு அப்படின்னா மால்கம் வந்து பாத்தீங்கன்னா மேக்பெத்தை சாகடிக்கிறாரு. சாகடிச்ச பிறகு என்ன பண்றாரு அப்படின்னா இவர் அந்த பிளேஸ்க்கு அங்க வராரு, கிங் ஆகுறாரு. சோ ஒரு ஒரு டைஸ் ஆன பிறகு அந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து ஆக்குபைட் பண்ற மாதிரி இருக்கு இந்த பிளே. சோ அடுத்தது வந்து டானபைன். சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா கிங் டங்கனுடைய செகண்ட் சன், யங்கர் சன்னு கூட சொல்லலாம். ஸோ இவர் வந்து அவங்க அப்பா இறந்து போன பிறகு மால்கம் வந்து பார்த்தோன்னா அவர் தலைமறை ஆகிறதுக்கு இங்கிலாந்துக்கு போன மாதிரி இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அயர்லாந்துக்கு போயிடுவார். ஸோ நான் ஏன் வந்து இதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ மேபி கேட்கலாம், நம்மள வந்து ஒரு கன்ஃபியூஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டு பேருமே வந்து அவங்க வந்து சேஃப்டிக்காக ஒரு ஒரு பிளேஸ்க்கு போறாங்க. அண்ணா வந்து பார்த்தோம் அப்படின்னா யங்கஸ்ட் எல்டர் சன் வந்து பார்த்தோன்னா இங்கிலாந்து போறாரு, இவர் வந்து பார்த்தோன்னா அயர்லாந்து போறாரு. ஓகேவா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்னு அயர்லாந்துக்கு போன பிறகு ஸோ இந்த பர்சன் செகண்ட் சன் என்ன பண்ணல அப்படின்னா ரிட்டர்ன் அங்கிருந்து வரல. மால்கம் வந்து பார்த்தோன்னா மேக்பத்துக்கு அகைன்ஸ்டா வந்து போர் போடும்போது கூட அவரை எதிர்த்து சாகடிக்கிறதுக்காக நின்ன பிறகு கூட இவர் என்ன பண்ணல அப்படின்னா ரிட்டர்ன் அந்த அயர்லாந்து விட்டு திருப்பி அவர் வரல. ஸோ அதையுமே இந்த பிளேல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு 3 விச்சஸ் பிளஸ் அவங்களுடைய குயின் ஆஃப் விச்சஸ் அப்படின்றவங்க ஹெக்கேட். ஸோ இதை வந்து பார்த்தோன்னா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த பிளேவோடைய இம்பார்ட்டன்டான கேரக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு 3 விச்சஸ். இந்த 3 விச்சஸ் எதுக்காக அப்படின்னா இந்த பிளே வந்து ட்ராஜடியா மாறுறதுக்கு இவங்க தான் ரீசன். ஏன் வந்து இவங்க தான் ரீசன் அப்படின்னா 3 விச்சஸ் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு பேட்டில் போயிட்டு வராரு மேக்பத்து, அதுக்கப்புறம் பேங்க்யூ அப்படின்ற ரெண்டு பர்சனும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பேட்டில் எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஒரு 3 விச்சஸை மீட் பண்றாங்க. அப்படி மீட் பண்ணும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த 3 விச்சஸ் வந்து அவங்களுடைய ப்ரிடிக்ஷன் ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி மேக்பத்துக்கு வந்து ஒரு சில விஷயத்த சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது என்னென்ன விஷயம்லாம் வந்து சொல்றாங்க அப்படின்னா இதுல வந்து ஒரு விச்சஸ் வந்து நீ இப்ப இருக்கிற பதவி தானே ஆஃப் கிளம்ஸ் அப்படின்ற ஒரு பதவியில நீ இப்ப இருக்க, அடுத்தது உனக்கு என்ன பதவி கிடைக்க போகுது அப்படின்றது செகண்ட் விச்சஸ் சொல்றாங்க. என்னன்னா உனக்கு வந்து தானே ஆஃப் கிளாதர் அப்படின்ற ஒரு பதவி வந்து உனக்கு கிடைக்க போகுது அப்படின்ற சொல்றாங்க. அடுத்தது இன்னொரு விச்சஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா நீ தான் அடுத்த ஸ்காட்லாண்டோடைய கிங்கு அப்படின்றாங்க. அப்போ 3 விச்சஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா மூணு விஷயமா வந்து சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது இவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஆசனஸ் மேக்பத்துக்கு அந்த கிளெமஸ் அப்படின்ற ஒரு பதவியிலிருந்து கிளௌதர் அப்படின்ற ஒரு பதவி வந்து கிடைக்குது அந்த 3 விச்சஸ் சொன்ன விஷ் படி. அப்போ உடனுக்குடனே அந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் ஆகும்போது இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அப்போ நம்மளுக்கு வந்து அப்போ அடுத்தது ஒரு விஷ் கிடைச்சிருச்சு. அப்போ
ஃபியூச்சர்ல இவர் தான் வந்து பார்த்தோன்னா கிங்கு, இந்த ஸ்காட்லாண்டுக்கே கிங்கு நீ தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சொல்லும்போது இவருக்குள்ள வந்து ஒரு ஆசை வருது. அப்போ நான் தான் இதுக்கு மேல வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்காட்லாண்டுக்கு கிங்கு. அப்போ அந்த கிங் ஆகுறதுக்கு என்னென்ன விஷயம் பண்ணணுமோ அதெல்லாம் இந்த பிளேல அவர் பண்ணியிருப்பார். ஆக்சுவலா ஆட்டோமேட்டிக்காவே அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிங் ஆக போறாருன்னு சொல்லிடுவாங்க. இந்த ஒரு ஆசை அடுத்தது நாம என்ன நம்மளுடைய ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட மேக்பத்தோடைய ஒரு 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 முட்டாள்தனம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அவருடைய டிராஜடிக்கே ஒரு விதை மாதிரி ஆயிப்போச்சு கடைசியில. சோ இவங்க தான் வந்து த்ரீ விச்சஸ். இவங்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வியர்டு சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இவங்களை வந்து பாத்தீங்கன்னா வியர்ட் சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்சானிபிகேஷன் ஆஃப் ஈவல் இன் த பிளே. சோ இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா பர்சானிஃபைட் பண்ணி ஷேக்ஸ்பியர் என்ன பண்றாரு அப்படின்னா இவங்க வந்து ஒரு ஈவல் இன் த பிளே அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாம மேக்பத் வந்து அவருடைய ஃபியூச்சர்ல என்னவா ஆக போறாரு அப்படின்றத இவங்க தான் முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேக்பத்துக்கு சொல்லியிருப்பாங்க. மேக்பத்துக்கு ஆக்சுவலா அவர் வந்து பார்த்தோன்னா ஸ்காட்லாண்டுக்கு கிங்கா ஆக போறாரு அப்படின்ற விஷயம் உண்மையாலுமே அவருக்கு தெரியல அப்படின்னா இந்த பிளேவே கிடையாது. பட் இவங்க சொன்ன பிறகுதான் என்ன ஆகுது, இந்த பிளேவே கொலாப்ஸ்ட் ஆகுது. அவர் என்னென்னலாம் வந்து பார்த்தோன்னா பண்ணி நம்ம இந்த பிளேஸ் அடைய முடியும் அப்படின்றத அவர் வந்து திங்க் பண்ண ஆரம்பிக்கிறார். ஆக்சுவலா நம்ம வந்து பார்த்தோன்னா மேக்பத் வந்து டங்கனை சாகடிச்சிட்டாரு அப்படின்றதுக்காக அவர் வந்து கெட்டவர்லாம் கிடையாது. ஆக்சுவலா பேசிக்கலி நேச்சுரலா இஸ் அ குட் கேரக்டர். மேக்பத் அப்படின்றவர் ஒரு குட் கேரக்டர்ல இருக்கிற ஒரு பர்சன். இந்த வியர்ட் சிஸ்டர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நீ வந்து ஸ்காட்லாண்டுக்கு கிங் ஆக போற அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு உள்ள ஏத்தன பிறகுதான் அவருக்கு வந்து என்ன ஆகுது, நாம எப்படி வந்து ஸ்காட்லாண்டுக்கு கிங் ஆகணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்த யோசிக்கிறாரு. அதுக்காக தான் இவர் வந்து சாகடிக்கிறாரே தவிர நேச்சுரலா ஒரு நல்ல பர்சன் தான் இவர் வந்து. ஸோ நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்பத். இவர் வந்து ஒரு 3 பதவியில வந்து இருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பதவியில இருந்தாரு, இதுக்கு வந்து உங்களுக்கு கொஸ்டினா கூட கேட்கலாம். ஃபர்ஸ்ட் அவர் வந்து என்ன பதவியில இருந்தாரு, அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் விச்சஸ், செகண்ட் விச்சஸ், தேர்ட் விச்சஸ் எப்படி வந்து கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் விச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து மேக்பத் வந்து கூப்பிட்டுருப்பாங்க அப்படின்னா தானே ஆஃப் கிளேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் விச்சஸ் கூப்பிட்டுருப்பாங்க. அதுக்கு அடுத்து செகண்ட் விச்சஸ் இவருடைய செகண்ட் அவர் என்ன பதவிக்கு போயிருப்பார் அப்படின்னா தானே ஆஃப் கவுல்தர் அப்படின்ற ஒரு பதவிக்கு அவர் போயிருப்பார். அடுத்தது தேர்ட் விச்சஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபியூச்சர் கிங். மேக்பத்து ஃபியூச்சர் கிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஃபியூச்சர் கிங்னு சொன்னது எந்த விச்சஸ் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா தேர்ட் விச்சஸ் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது மேக்பத் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணலாம், என்னென்ன விஷயம்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டங்கன் இறந்து போன பிறகு மேக்பத் தான் ஸ்காட்டிஷோடைய நோபல் மேன். ஸோ ஒரு ஸ்காட்டிஷோடைய ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல இருந்து நோபல் மேனா இருப்பாரு. அதுக்கப்புறம் இவர் என்ன ஆயிருப்பாருன்னா கிங்கா மாறி இருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேக்பத் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காட்டிஷோடைய ஒரு நோபல் மேன். அதுக்கப்புறம் இவர் தான் என்ன பண்ணியிருப்பாரு நம்ம சொல்லிட்டோம், கிங்கை வந்து மர்டர் பண்ணியிருப்பாரு. ஸோ நான் சொன்ன மாதிரி இனிஷியலா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கேரக்டர், வெர்ச்சியூ அண்ட் ஹானர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வெர்ச்சியூவும் நல்ல ஹானரும் உள்ள ஒரு பர்சன் தான் ஃபர்ஸ்ட். லேட்டரா தான் இவர் என்ன பண்றாரு, மேக்பத் அண்டர்டேக் ப்ராக்ரெசிவ்லி ஃபூலர் கிரைம் அண்ட் சிங்க் டு மாரல் பேங்க்ரப்ட் த்ரோயிங் ஸ்காட்லாண்ட் இன்டு ஸ்டேட் கயாஸ். ஸோ என்னென்ன விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியுமோ அதெல்லாம் என்ன பண்றாரு, லேட்டரா தான் பண்றாரு. ஸோ ஸ்டார்டிங்ல நல்ல பர்சனா தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்றது ஷேக்ஸ்பியரே மென்ஷன் பண்ணியிருக்கிறார். அவருக்கு எப்போ வந்து கிங் ஆக போறோம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சோ அப்புறமா தான் அவருடைய ஒரு ஒரு பேட் நேச்சரே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இஸ் ஈவல் ஆக்ட் ஃபைனலி லீட் டு இஸ் டிஸ்மிஸ் வென் ரிபல் forces lead a attack against on him.
ஸோ ஃபைனல் ஆக்டுக்குள்ள நம்ம போகிறோம் அப்படின்னா 5வது ஆக்ட்ல போகும்போது இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மேக்பத் வந்து ஒரு சில கேரக்டர் இந்த மால்கம் அதுக்கப்புறம் மெக்டஃப் அப்படின்ற ஒரு சில கேரக்டர்லாம் சேர்ந்து இவருக்கு அகைன்ஸ்டா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மேக்பத்துக்கு அகைன்ஸ்டா வந்திருப்பாங்க. ஸோ ஃபைனலாக இவர் சாகடிச்சிட்டு அந்த மால்கம் தான் லாஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாண்டுக்கு கிங் ஆயிருப்பாரு. அடுத்தது லேடி மேக்பத். இந்த மேக்பத்தோடைய வைஃப் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா லேடி மேக்பத். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு கிரீட் அண்ட் பவர் தேன் ஆர் ஹஸ்பண்ட். ஆக்சுவலா வந்து ஹஸ்பண்டை விட இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு பேராசை அதிகமா இருக்கிற ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி ஷேக்ஸ்பியர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மேக்பத்துக்கு ஒரு பதவி வந்து கிடைச்சிருக்கும், கவுதர் அப்படின்ற பதவி கிடைச்ச பிறகு ஆஸ்னஸ் அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா அவருடைய ஒய்ஃபான லேடி மேக்பத்துக்கு ஒரு லெட்டர் எழுதுவார். அந்த லெட்டர்ல இவர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு, நான் வந்து ஒரு 3 விச்சஸை நான் வந்து மீட் பண்ணேன். ஸோ அந்த விச்சஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா இது மாதிரி வந்து சொன்னாங்க, நான் வந்து ஃபியூச்சர்ல கிங் ஆக போறேன் அப்படின்றத சொன்னாங்க. அதே மாதிரி அடுத்த பதவி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிங் தானே ஆஃப் கவுதர் அப்படின்ற பதவியும் கிடைக்க போகுது அப்படின்னாங்க. ஆஸ் சூன் அஸ் எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து கிடைச்சிச்சு, பதவி கிடைச்சிச்சு. அதே மாதிரி நான் வந்து ஸ்காட்லாண்டுக்கு கிங்கும் ஆக போறேன்றதையும் வந்து என்ன பண்றாரு இவரே வந்து உறுதிப்படுத்துறாரு அந்த லெட்டர் மூலியமா. அப்போ லேடி மேக்பத்துக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா இவரு கிங் ஆயிட்டா லேடி மேக்பத் என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா குயின் ஆயிடுவாங்க ஆக்சுவலா. அப்போ இவங்களுக்கு நேச்சுரலாவே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு பவர் பதவி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆசை இருக்குது. அப்போ இவங்க வந்து குயின் ஆகுறதுல கண்டிப்பா இவங்களுக்கு என்ன இருந்திருக்கும் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு இது வந்திருக்கும், ஒரு ஆசை. அப்போ இவரு கிங் ஆகிட்டா அப்படின்னு நம்ம என்ன ஆயிடலாம், குயின் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா லேடி மேக்பத்துக்குள்ள ஒரு 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 ஃபீலிங் ஹேப்பன்ஸ் வருது. அப்பதான் லேடி மேக்பத் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த லேடி மேக்பத் ஒரு 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 பிளான் போடுவாங்க. நாம ஏன் வந்து கிங் டங்கனை வீட்டுக்கு வர வைக்க கூடாது, கிங் டங்கனை வீட்டுக்கு வர வச்சு என்ன பண்ணலாம், வீட்லயே அவரை வந்து மர்டர் பண்ணி ஸோ இவர் வந்து மேக்பத்தை என்ன பண்ணிடலாம், கிங் ஆக்கிடலாம். இவர் கிங் ஆக்கிட்டாருன்னா நான் குயின் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிளாட் வந்து தயாரிக்கிறாங்க. அப்பதான் அந்த மேக்பத் அவருடைய கிங்கான டங்கனை என்ன பண்ணுவார் அப்படின்னா சாகடிப்பார். ஸோ பிளாட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறது யாரு அப்படின்னா இந்த லேடி மேக்பத் தான். ஆக்சுவலா இங்க வந்து ஒரு விஷயத்த நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு வந்து இன்வைட் பண்றாங்க, ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி. ஸோ சாப்பிட்றதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பெரிய கிங்க வீட்டுக்கு வந்து அழைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, வீட்டுக்கு வந்த விருந்தாளிய இவங்க என்ன பண்றாங்க சாகடிச்சிடுறாங்க. ஸோ இட் இஸ் அ பெரிய ஒரு கில்ட்டி ஆக்சுவலா. இது யாருக்கு அப்படின்னா மேக்பத் அண்ட் லேடி மேக்பத் 2 பேருக்குமே. இதுதான் இவங்களுடைய பெரிய ட்ராஜடி. ஸோ வீட்டுக்கு வந்த ஒரு நபரை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ப வச்சு சாகடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு 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 கில்ட்டி ஃபீல்டுல அவங்களுக்கு என்ன வராது அப்படின்னா தூக்கமே வராது, ஒரு நாளும் தூக்கமே வராது. பிகம் அ மேட். கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா பைத்தியமாகி வளர ஆரம்பிச்சிருவாங்க. எதை சொல்லிட்டு இருக்கோம் எதை பேசுறோம் அப்படின்னு தெரியாம லேடி மேக்பத் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாங்க தான் டங்கனை சாகடிச்சோம் அப்படின்ற மாதிரி வளரிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் ஷீ கமிட்டட் சூசைட். கடைசியா அவங்க எப்படி சூசைட் பண்ணி இறந்து போயிடுவாங்க. இந்த பிளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க யாருன்னா இந்த இங்கிலீஷ் லிட்ரேச்சர் என்ஜாய் பண்ணி படிக்கிற கேரக்டரா இருக்கீங்க அப்படின்னா தாராளமா இந்த பிளே உங்களுக்கு வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் கொடுக்குற ஒரு பிளே. ஒரு எக்ஸாம் ரிலேட்டடா இல்லாம நீங்க சும்மா ஜாலியா என்ஜாய் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஷேக்ஸ்பியர்ல ஒரு சூப்பரான ஒரு ட்ராஜடி பிளே. தாராளமா என்ஜாய் பண்ணி படிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பேங்க்யூ அப்படின்ற கேரக்டர். இவரும் வந்துன்னா ஸ்காட்டிஷோடைய ஒரு தானே அப்படின்ற ஒரு பதவியில இருக்கிறாரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டங்கன் ஆர்மியோட ஒரு ஜெனரல், ஒரு பதவியில இருக்கிற ஒரு பர்சன். இப்போ மேக்பத்துக்கு வந்து
விச்சஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா நீ என்ன மாதிரிலாம் ஃபியூச்சர்ல ஆக போற அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி இவர் என்ன பண்றாரு அப்படின்னா சும்மா காமெடியா வந்து கேட்கிறாரு, எனக்கு என்ன ஆக போறேன்னு சொல்லு. பேங்க்யூ என்ன பண்ணிடுறாரு, நான் வந்து என்ன ஆக போறேன், எனக்கு என்ன ஃபியூச்சர்ல நடக்க போகுது, எனக்கு என்ன பதவி கிடைக்க போகுது அப்படின்றத எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டபோது த்ரீ விச்சஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா பேங்கோடைய அவங்க லைன்ல இருக்கிற ஏதோ ஒரு யாரோ அவங்க பையனோ இல்ல பேங்கியோக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல ஸ்காட்லாண்டோடைய கிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. உடனே என்ன ஆகுது அப்படின்னா என்னடா இது, நாம தான் வந்து மேக்பத் தான் வந்து பார்த்தோன்னா கிங் ஆக போற மாதிரி வந்து இப்போ வச்சு சொன்னாங்க. உடனே என்ன பண்றாங்க, பேங்கியோக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா அவங்க சன்னோ இல்ல வேற யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா இந்த ஃபியூச்சர்ல ஸ்காட்லாண்டுக்கு கிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி உடனே வந்து விச்சஸ் சொல்றாங்க. அப்ப இவருக்கு என்ன ஆகுதுன்னா, நாம தானே இந்த கிங் ஆகணும், இது என்னடாது இவங்கெல்லாம் கிங் ஆகுறதா அப்படின்ற மாதிரி திருப்பி வந்து என்ன ஆகுது, ஸ்டார்ட் ஆகுது. என்னடா பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஒரு மர்டர் பண்ணியாச்சு. ஆக்சுவலா கிரைம் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது தான் பயம், அடுத்தடுத்து கிரைம் பண்ணும்போது பயம் இல்லை அப்படின்ற விஷயத்த ஷேக்ஸ்பியர் அழகா சொல்லியிருப்பார் இந்த இந்த பிளேவில். எப்படின்னா ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ணும்போது வந்து டங்கனை சாகடிக்கும் போது மேக்பெத் ஆஸ் மோஸ்ட் நர்வஸ், நிறைய பயம் இருக்கும். என்னடா இது, நம்ம வீட்டுக்கு வந்தவர் நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம வச்சு இது மாதிரி வந்து அவர் வந்து சாகடிக்கிறோமே, அவருடைய பதவியை நம்ம எடுத்துக்கிறோமே, அந்த மாதிரி எல்லாம் ஒரு சில நிறைய வந்து பார்த்தோம்னா யோசிப்பார். ஆனா அந்த ஒரு மர்டர் ஒரு கிரைம் பண்ண பிறகு அடுத்தது பேங்கியோவும் அவங்க பையனையும் சாகடிக்கும் போது அந்த பயம் இல்லை. ஏன்னா அடுத்தடுத்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரைம் கமிட் ஆகும்போது அந்த பயம் இல்லாத போயிடுது. ஸோ நெக்ஸ்ட் கேரக்டர் யார் அப்படின்னா பிளாங்க்ஸ். இவர் வந்து பேங்கோடைய இப்ப நம்ம பார்த்த கேரக்டருடைய சன்னு. இவர் வந்து அப்பா கூடவே இருக்கிறாரு. ஸோ பேங்கியும் இவங்களும் வந்து பார்த்தோன்னா அந்த அந்த டங்கனுடைய கோர்ட்ல இவங்களும் வந்து பார்த்தோன்னா ஒரு பதவியில இருக்காரு. எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ஒரே இதுல இருக்காங்க. ஸோ இவர் மேக்பத் என்ன பண்ணுவார் அப்படின்னா சம் ஆஃப் மர்டரஸ் வந்து பார்த்தோன்னா ஹையர் பண்ணுவாரு. எதுக்காக, பேங்கியூ அண்ட் இஸ் சன் இவங்க ரெண்டு பேரையும் சாகடிக்கிறதுக்காக ஒரு சில மர்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா ஹையர் பண்ணுவார். அப்போ அந்த மர்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேங்கியோவை சாகடிச்சிட்டு இருப்பாங்க. அப்படி சாகடிக்கும் போது இவர் மட்டும் என்ன பண்ணுவார் அப்படின்னா எப்படியோ மேனேஜ் டு எஸ்கேப், அங்கிருந்து தப்பிச்சு வந்துருவார், எங்கேயோ போயிடுவார். அடுத்தது மக்டஃப். இவர் வந்து தானே ஆஃப் 5. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இவருக்கு என்ன பதவியில இருந்தாரு அப்படின்றதையும் மேபி கொஸ்டினா கேட்கலாம். இவரும் வந்து பார்த்தோன்னா டங்கனுடைய ஆர்மியில ஒரு ஜெனரல். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட் கேரக்டர் இந்த பிளேவில். இவர் தான் வந்து மக்டஃப் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா மேக்பத் தான் டங்கனை சாகடிச்சிருப்பாரு அப்படின்றதுல சஸ்பெக்ட் பண்ணிட்டே இருப்பார். இவர் தான் வந்து பார்த்தோன்னா இவர் தான் கண்டிப்பா சாகடிச்சிருக்கணும், அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஏன்னா வந்து யார் சாகடிச்சாங்கன்னே தெரியல, ஒரு மிஸ்டீரியஸ் மாதிரி இருக்கும் அந்த அந்த சீன். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து நம்ம பிளேவில் பார்க்கலாம். அப்போ யார் சாகடிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இவர் வந்து கெஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ஒன்ஸ் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா மேக்பத் தான் டங்கனை கொண்டு இருப்பாரு அப்படின்றத டிசைட் பண்ண பிறகு, ஒரு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகு மால்கம் வந்து பார்த்தோன்னா இங்கிலாந்துல இருந்து கூப்பிட்டு வருவார். நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேக்பத்தை சாகடிப்போம், சாகடிச்சுட்டு நீ என்ன பண்ணணும், அந்த பதவிக்கு நீ வரணும் அப்படின்றத அவர் சொல்லுவார். அதுக்கப்புறம் மேக்பத் என்ன பண்ணுவார் அப்படின்னா இவர் இங்கிருந்து மேக்டஃப் வந்து பார்த்தோன்னா இங்கிலாந்துல போயிட்டு மால்கமை வர வைக்கிறதுக்குள்ள இங்க ஒரு பிளாட் போடுவார். யாரு, மேக்பத். மேக்டஃபோடைய ஃபேமிலி அண்ட் சில்ட்ரன், அவங்களுடைய ஒய்ஃப், அவங்களுடைய குழந்தைகள் எல்லாரையும் வந்து பார்த்தோன்னா சாகடிச்சிருங்க அப்படின்ற ஒரு ஆர்டர் போட்டுட்டு இருப்பாரு. ஏன்னா ஆல்ரெடி இதான் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நடக்கும்போது தான் கிரைம் புதுசு, அதுக்கப்புறம் பேங்கியோ சாகடிக்கும் போது வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் பழசு, அதுக்கப்புறம் என்ன பண்றாரு கொஞ்சம் கொஞ்சமா நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிடுறாரு. அடுத்தது மேக்டஃபோடைய ஃபேமிலியை சாகடிச்சிருங்க,
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆர்டர் போடுறாரு. அவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா, அவர் வர்றதுக்குள்ள இவங்களுடைய ஃபேமிலி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மர்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ மப்டஃப்க்கு பர்சனலாவே இவர் மேல வந்து ஒரு ரிவெஞ்ச் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய ஃபேமிலிய என்ன பண்ணியிருக்காங்க? சாகடிச்சிருக்காங்க. ஸோ பர்சனலா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பெரிய ஒரு கோபம் இவங்க மேல மேக்பெத் மேல இருக்கும். ஆஸ் வெல் அஸ் டங்கன சாகடிச்ச இன்னொரு கோபமும் இருக்கு. ஸோ எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க எல்லாம் மேக்டஃப் அண்ட் மல்கம் அதுக்கப்புறம் இங்கிலாந்துல இருந்து ஒரு புதுசா ஒரு ஆர்மியை வந்து கூப்பிட்டு வருவாங்க. ஸோ எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மேக்பெத்தை சாகடிச்சு மல்கம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிங்கா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாண்டுக்கு வந்திருப்பாரு. அதுக்கு அடுத்தது மைனர் கேரக்டர் தான் அதுக்கு மேல. ஸோ இந்த ரோஸ் அதுக்கப்புறம் ஆங்கஸ் இந்த 2 கேரக்டர் யாரு அப்படின்னா, இவங்க வந்து ஒரு ஸ்காட்லாண்டோடைய நோபல் மேன். ஸோ 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காட்டிஷோடைய நோபல் மேன். இந்த ரோஸ் இந்த அங்கஸ் அப்படின்றவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மக்டஃபுக்கு வந்து ஒரு பேட் நியூஸ் தருவாங்க. என்ன பேட் நியூஸ் தந்திருப்பாங்க அப்படின்னா, அவருடைய ஃபேமிலி எல்லாருமே வந்து மேக்பெத் வந்து என்ன பண்ணிட்டாரு, சாகடிச்சிட்டாரு அப்படின்றது ஒரு பேட் நியூஸ் யாருக்கு கொடுத்திருப்பாரு அப்படின்னா, மக்டஃப் கொடுத்திருப்பாரு. அதே மாதிரி இவங்க தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒரு குட் நியூஸ் சொல்லியிருப்பாங்க. யாருக்கு? மேக்பெத்துக்கு. ஸோ நீ வந்து தானே ஆஃப் கிளெமஸ் அப்படின்ற பதவியிலிருந்து தானே ஆஃப் கௌதர் அப்படின்ற பதவிக்கு என்ன பண்ணியிருக்காரு, டங்கன் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காரு அப்படின்ற விஷயத்த இவங்க தான் வந்து கன்வே பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஆக்ட் 1 சீன் 1லயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் பார்த்து சொல்லியிருப்பாங்க நம்மளுக்கு. அடுத்தது ஷிவர்ட் அண்ட் யங் ஷிவர்ட். ஸோ இவங்க 2 பேர் யாரு அப்படின்னா, நார்தர்லாண்ட்ல இருந்து வராங்க. ஆக்சுவலா இவங்க 2 பேருமே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்டரி ஆபீசர்ஸ். ஸோ இவர் வந்து இந்த ஷிவர்டுடைய யங் ஷிவர்ட் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சன். இவங்க எங்க இருந்து வராங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நார்தர்லாண்ட் ஸோ நார்த்தம்பர்லாண்ட் அப்படின்ற பிளேஸ்ல இருந்து இவங்க வந்து ஒரு பெரிய ஆர்மி மிலிட்ரி. ஸோ எதுக்காக அப்படின்னா, மேக்பெத்தை சாகடிக்கிறதுக்காக மால்கம் வந்து கூப்பிட்டு வர்றாரு. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இவங்களுடைய ஃபோர்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்பெத்துக்கு அகைன்ஸ்டா இருப்பாங்க. இந்த பேட்டில் ஃபீல்டில் இந்த யங் ஷிவர்ட் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, இறந்து போயிட்டு இருப்பாரு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இவர் வந்து எந்த ஃபீல்டில் வந்து சாகுறாரு அப்படின்னு கூட கேட்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கேப்டன், ஒரு அன்னோன் நேம் கேப்டன். ஸோ ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேவில் ஃபர்ஸ்ட் ஆக்ட் 1 சீன் 1ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டன் இருப்பாரு. ஸோ அவருடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் மென்ஷன் பண்ணல. ஸோ இவர் வந்து யாரு அப்படின்னா, கேப்டன் அப்படின்றவரு இந்த மேக்பெத்தோடைய ஹீரோயிசத்தை பத்தி டிஸ்கிரைப் பண்ண ஒரு கேரக்டர். இந்த ஸ்டார்டிங்லே இவர் தான் வந்து அந்த ஒரு போர் நடந்திருக்கும். அந்த போர்ல வந்து பார்த்தோன்னா அந்த மேக்பெத் வந்து எப்படி சண்டை போட்டாரு அப்படின்ற விஷயத்த இவர் வந்து ஐ விட்னஸ் மாதிரி அந்த ஸ்காட்லாண்டு கிங்குக்கு வந்து சொல்லியிருப்பாரு. இவர் வந்து நல்லா வந்து போர் பண்ணாரு. அதே மாதிரி தானே ஆஃப் கௌதர் ஆல்ரெடி இருந்தவர். இவர் வந்து பார்த்தோன்னா அதுக்கு அப்புறமா தான் அந்த பதவிக்கு வந்தாரு. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தவர் வந்து பார்த்தோன்னா ட்ரெய்டரா மாறின விஷயம் இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா இவர் தான் வந்து கிங்குக்கு வந்து சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமா அந்த ட்ரெய்டர் வந்து பார்த்தீங்கன்னா சாகடிச்சுட்டு அந்த பதவி வேக்கண்டா இருந்திருக்கும். அந்த பதவி தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மேக்பெத்துக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மர்டரர் அண்ட் பிசிஷியன். ஸோ நாம மர்டரர் நான் ஏற்கனவே நான் சொல்லிட்டு இருப்பேன். யாருன்னா இந்த பேங்கியூ அண்ட் இஸ் சன் அவங்கள வந்து சாகடிக்கிறதுக்காக மேக்பெத் ஹையர் பண்ண பர்சன்ஸ் தான் மர்டரர். இந்த பிசிஷியன் யாரு அப்படின்னா, விட்னஸஸ் லேடி மேக்பெத் ஸ்லிப் வாக்கிங். இவர் தான் வந்து இந்த லேடி மேக்பெத் வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு கில்ட்டில வந்து அவங்களுக்கு வந்து தூக்கமே வராது நைட் ஃபுல்லா. அந்த ஒரு அம்னீஷியா மாதிரி வந்து ஏதோ இந்த தூக்கத்துல நடக்கிற வியாதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு டிசீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கொஞ்ச நாளா இருந்திருப்பாங்க. அதுக்காக வந்து வைத்தியம் பார்க்க வந்தவர் தான் இந்த பிசிஷியன். இவர் தான் வந்து பார்த்தோன்னா அந்த லேடி மேக்பெத் வளரிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அதெல்லாம் என்னென்னலாம் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்றதெல்லாம் இவர் தான் கேட்டுட்டு இருந்திருப்பாரு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வியாதியை
குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லேடி மேக்பெத் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஃபைனலா ஷி கமிட் சூசைட். ஸோ இவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற கேரக்டர். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத ஒரு சில விஷயங்கத்தையும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, சப்போஸ் என்னுடைய மெஸ்மரைஸ் அகாடமியோட புக்கை நீங்க கையில வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்போ ஆக்ட் வைஸ், சீன் வைஸ் நான் சம்மரிஸ் நான் கொடுத்துருப்பேன். அதை நீங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க. நான் அடுத்தது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அப்படி டைரக்டா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வரும். ஸோ நான் என்ன சொல்ல வரோம், அந்த புக்ல என்ன இருக்கு அப்படின்றத நீங்க ஈஸியா கேப்சர் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அதை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் ஃபர்தரா அந்த என்னென்ன விஷயங்கள்லாம் ஆக்ட் வைஸ் ஒவ்வொரு சீன்ல என்னென்ன விஷயம்லாம் நடக்குது. ஏன் அப்படின்னா நீங்க வந்து ஏதோ ஒரு சம்மரி எல்லாம் டைரக்டா படிச்சுட்டு நீங்க போனீங்கன்னா எக்ஸாம்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ண முடியாது. இது காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னும் போது கொஞ்சம் மைனூட்டா தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன விஷயம்லாம் நடக்குது, ஒவ்வொரு சீன்லயும் என்னென்ன விஷயம்லாம் நடக்குது அப்படின்றத நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஸோ என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோல நான் கொடுக்குறேன். ஸோ நீங்க யாருக்காச்சும் புக்கு நீங்க ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல என் நம்பர் இருக்கும், என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.